இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் 4th சம். இது கொஞ்சம் ஈஸியான சம் தான் பாருங்கள். ஹவு many terms ஆஃப் த சீரீஸ்? ஹவு many terms மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவு many terms ஆஃப் த சீரீஸ் 1³ + 2³ + 3³ + டாட் டாட் டாட், ஏன்னா அப் டு எவ்வளோன்னு கொடுக்கல. அந்த n க்யூபுங்கிறது தெரியாது. எத்தனை டேர்ம்ஸ் வர நம்ம க்யூப் வேல்யூ எடுக்கும்போது ஷுட் பி டேக்கன் டு கெட் த சம் ஆஃப் 14,400. அதனுடைய சம் வேல்யூ வந்து 14,400 வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ + டாட் 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 ப்ளஸ் n³. பட் n எவ்வளோன்னு தெரியல. பட் அதனோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14,400ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம நார்மலாக இதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா, நம்மளுக்கு தேவை வந்து இந்த n தான். ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஹவு many terms தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது n × n + 1/2 the whole squared. இதுதான் வந்து க்யூப் ஃபார்முலா இல்லையா, சம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு n தான் வேணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் இந்த எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு பவரில் இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே போகும்போது ரூட்டாக போயிடும். இதுக்கு முந்தின சம்மில் செஞ்சோம்ல அதே மாதிரி தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதனுடைய ரூட் வேல்யூ நான் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். 144 அப்படிங்கும்போது என்ன வரும்னா 12 × 12 வரும். ஸோ 12 ஸ்கொயர் தான் 144. அதனால் 12, 2 0க்கு 1 0. ஸோ 120 நம்மளுக்கு ரூட் எடுத்து கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு n வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா n × n, இந்த n × n + 1 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போகும்போது அது 240 ஆகிடுது. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். n × n n² + n = 240ன்னு இருக்குது. இதை நான் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரேன். n² + n - 240 = 0ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த வந்து ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு n வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணால் -240 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 24 வருது, 240 வருது, அதே நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது 1 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஒன்றா வந்து நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். 12 × 2ங்கும்போது 120 × 2ன்னு போடலாம். 240 வந்துடும். ஆனால் சப்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக 1 வராது. அப்போது 1 தான் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 240 அப்படிங்கிறது வரணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 16 × 15 பாருங்கள், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 240 வரும். அதே மாதிரி 16லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வரும். ஸோ இங்கே -15. ஸோ n + 16 × n - 15, இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து 0க்கு ஈக்குவட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு n வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து -16, இன்னொன்று வந்து +15. ஸோ மைனஸ் வேல்யூ வந்து நாட் பாசிபிள். நம்ம வந்து எங்கேயுமே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு மைனஸ் வேல்யூ எடுக்கக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் n = 15. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்க தெரியணும், அவ்வளோதான். இது யாருக்குமே நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறோம். எந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 240, அதை ஆட் பண்ணும்போது 1 வருதுன்னு பார்க்கணும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஹியர் இங்கே ரூட் எடுக்கவும் தெரியணும். மற்றபடி இந்த சம்மை பொறுத்தவரை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.